திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன். அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல. நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் படங்கள் 200 படங்களில் ஏன் 10 படங்கள் மட்டுமே ஓடுகின்றன, 190 படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்து பார்த்தால், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள். படம் என்பது பிம்பம், வாழ்க்கை என்பது நிஜம். இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை, நீ தொட்ட வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை, அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தமில்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, தங்கர் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6 கோடி பேர் இருந்த பொழுது ஒரு 75 விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள். 7 கோடி பேர் வருகிற பொழுது அது 60% குறைந்து விட்டது. 8 கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு 35-40 லட்சமாக குறைந்து விட்டது. இது என்ன காரணம் என்று கேட்டால், திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், தம்பி, மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமாயில்லை? எனக்கு அது கூட ஆச்சரியமில்லை. தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார். தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓரமாக அழுகி கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன். எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என்று நறும் திறமைகள் பெற்ற பல பேர் திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால், கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார்? திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே, அவர்களை வழித்து எடுத்தது யார்? வசனகர்த்தா என்று ஓர் இனம் இருந்ததே, அவனை மழித்து வெளியேற்றியது யார்? ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன், திரைக்கதை ஆசிரியன், வசனகர்த்தா, துணை இயக்குனர், இயக்குனர் என்று பலதரப்பட்ட 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா. இந்த 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா, செழுமைப்படுத்தப்பட்ட சினிமா, அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா, ஆனால் 10 மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இன்று தோல்வி அடைவதற்கு காரணம்
தமிழர்கள் திரையுலகில் திரை அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது. இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது. ஒரு திரையரங்கில் 760 இருக்கைகள் இருக்கின்றன. முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி, திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை? 760. எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள் எத்தனை பேர்? 210. பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு 210. இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா, சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா, சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம் அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா? ஒரு மணமேடையில் ஒரு மணமகன் மணமகள் 2 பேரையும் வீடியோ எடுத்து இவன்தான் அஜித், அந்த பெண் தான் திரிஷா, இதைவிட நீங்கள் என்ன சினிமா எடுக்க முடியும்? நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், நாங்களே எடிட் செய்கிறோம், நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம், நாங்களே போட்டு பார்த்து கைதட்டி கொள்கிறோம். நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம், நீங்கள் என்ன சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா, சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கதாசிரியன் வேண்டும், கதை இலாக்கா வேண்டும், வசனகர்த்தா வேண்டும், திரைக்கதை ஆசிரியன் வேண்டும். இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன், தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை. கதை இல்லை என்பது வேறு விஷயம். வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறேன், இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று அவர் கருதக்கூடும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா? என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டால், ஏப்பா ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதனால உன் படம் அழிந்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன? மகாபாரதத்தை 100 பேர் எடுக்கலாம், 100 பேரும் சரியாக எடுத்தால் 100 பேரும் வெற்றி பெறுவார்கள். ராமாயணத்தை 1000 பேர் எடுக்கலாம், 1000 பேரும் சரியாக எடுத்தால் 1000 பேர் வெற்றி பெறுவார்கள். கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான். ரொம்ப ஆச்சரியமா இல்லை? ஒன்று சொல்றேன், உங்களுக்கு வியப்பா இருக்கும். இந்தியாவில் 2 இதிகாசங்கள். ஒரு இதிகாசம் மகாபாரதம், இன்னொரு இதிகாசம் ராமாயணம். இந்த 2க்குமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா? ஒருத்திக்கு 5 பேர் என்பது ஒரு இதிகாசம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம். ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன், இது ஒரு இதிகாசம். திரௌபதிக்கு 5 கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம். அட பாவிகளை, எதை நம்ப சொல்லுகிறீர்கள்? 2 இதிகாசங்களும் வெற்றி. 2ம் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதானால் இந்திய பண்பாட்டில் 2 இதிகாசங்களும் 2 கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே, அது வேறு. இது வேறு. வேறு வேறான 2 கதைகள், வேறு வேறான 2 உள்ளடக்கங்கள் எப்படி 2ம் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன, உலவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை. எனக்கான பதில், 2க்குமான காரணத்தையும் 2க்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியன் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்விப்படமும் வெற்றி படம்தான். ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான். ஆதலால் தோழர்களே, இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால், இது வாழ்க்கை, ரத்தம், கண்ணீர், வியர்வை, ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை. அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடமில்லை, விதண்டாவாதங்களுக்கு இடமில்லை. இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள்.
நான் மட்டுமல்ல, ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றால், அவர் படம் பார்த்தாலே எல்லா படமும் ஓடிவிடும் என்றால், எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம். அப்படி ஒரு 10 பேர் இருந்தால் ரொம்ப வசதி. அப்படியெல்லாம் அல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது, பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன். படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது, இடமில்லை. இவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை அவன் தான் பண்ணணும், இவன் தான் பண்ணணும். அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன், நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்களில் நிறையா ஃபோக்லோர் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதையாடல்கள். மலையூர் மம்பட்டியார், கரிமேடு கருவாயன், இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு. இந்த 2 படங்களும் அமோக வெற்றி. கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம், மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம், சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம். இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும். அப்படித்தான் இந்த படையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையால், என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒலிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதர் உண்மை சொல்ல வேண்டும். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கணும், சட்டமன்றத்தில் வைக்கணும், பொது மேடைகளில் வைக்கணும். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக்கடிக்கும். அதனுடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும். எனவே நண்பர்களே, எனக்கு இன்னொரு நிறைய சொல்லலாம் உங்ககிட்ட. நீண்ட சொற்பொழிவாக இது ஆகிவிடக்கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன். கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது, கௌதமன் எப்போ வந்தால் நீ வரலாம்ப்பா, நம்ம வீடு நீ வாப்பா. கௌதமன்ட்டு எனக்கு ஒன்றும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ இவ்வளோதான் பணம் கொடுக்கணும், நீ கொடுக்குறத வாங்கிக்கிறேன், நீ கொடுக்கும்போது கொடுக்குறத கொடு. ஏன்னா அவன் தமிழன், உண்மையான தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன்னு நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன். அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதமன். ஆனால் பழகி பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார், வெளியே பார்த்தா வீரன், களத்தில் வீரன், அணைத்து கொண்டால் குழந்தை, அப்படி இருக்கார். அவர் வந்தபோது அவர் கதை சொல்ல அவர் கண்களில் ஏற்பட்ட நெருப்பு இருக்க, டேய் அப்பா என்ன எதையா இப்படி தீவிரமாக இருக்காரு நம்ம கௌதமன் கவிஞரே அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய உடல் துடிப்பதும், உதடுகள் துடிப்பதும், கண்கள் சிவப்பதும், உடல் மொழி உக்கரமாவதும், அவருடைய ஜாடைகளெல்லாம் வேறு உயரத்துக்கு செல்வதும், அடிக்கடி நாற்காலியை விட்டு அரையடி எழுந்து கொள்வதும், நான் விட்டா நாற்காலி மேலேயே நின்று வர போடுறது அப்படி இருந்து சொல்வதும், பாடல் வாங்க வருகிற பொழுது அந்த பாடலை நான் வாசித்து காட்டுகிற அந்த நிமிடத்துக்காக அவர் தவிக்கிற தவிப்பும், முதலாக காதலியிடமிருந்து காதல் கடிதம் வந்தால் காதலன் எப்படி காத்திருப்பானோ அப்படி வருவார். கவிஞர் பாட்டு ரெடியா, இப்போ நான் படித்து காட்டுறேன், காட்டுங்க, படித்து காட்டுங்க. இந்த படையாண்ட மாவீரா
மாவீரா மாவீரா வாவா வீரா மாவீரா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே துடிச்சிட்டாரு மனுஷன். நான் அப்படி நினைச்சேன், எனக்கு பல பாடல்கள் கூட ஒரு 7000 பாட்டு கொடுத்துருக்கோம், வந்திருக்காங்க பல பேர். இதில் 90 பேர் உணர்ச்சி இல்லாமல் வாங்கிட்டு போவாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க. இது என் கடமை, அது உன் கடமை. பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். படித்து கூட பார்க்க மாட்டாங்க. படித்து காட்டினா வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சுவரில் பள்ளி இருந்தால் அதை ரசிப்பார்கள், படித்து காட்டுகிற விஷயத்தை ரசிக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் எப்படி தெரியுமா நினச்சிக்க தெரியுமா? இவர்கள் ரசிக்கவில்லை என்றாலும் பாடலை இவர்களுக்கு எடுத்து விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுத்துருக்கேன். ஆனால் என்னிடம் வாங்கிய பாட்டை, இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், தீ பிடிக்கிற ட்ரெய்லர், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எழுதியிருக்கேன் இதில், நதியில் குளித்தது போதும், இனிமேல் குருதியில் குளித்து வாவா, பொடி நடை போட்டது போதும், இனிமேல் புலிநடை போட்டு வாவா, ஆதித்தமிழின் அடையாளமேவா, ஆதிக்கம் அழிக்கும் படையாளமேவா, ஆரவனை உன் இடுப்பில் கட்டு, 1000 யானையை கால்களில் கட்டு. கைதட்டி எழுந்துட்டான். 1000 என்னைய வழி இது, 1000 யானையை கால்களில் கட்டு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் எழுது. சில பேர் நீங்கள் நினைப்பீர்கள், நீங்கள் பாலச்சந்திரன் நல்லா எழுதுவீங்க, பாரதிராஜாவுக்கு நல்லா எழுதுவீங்க, ரஜினிகாந்துக்கு தான் நல்லா எழுதுவீங்க, எங்களுக்கெல்லாம் எழுத மாட்டேங்கிறான்னு சில பேர் கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எல்லாவற்றிலும் வைரமுத்து என்று பெயர் வருகிற போது நான் என் பெயரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் துடிப்பேன். இது யாருக்கு எழுதி கொடுத்தோம் என்று வருவதில்லை, எவ்வளவு பணத்துக்கு வாங்கினோம் என்று வருவதில்லை, எவ்வளவு குறைத்து கொண்டோம் என்று வருவதில்லை, எவ்வளவு அவமானம் உள்ளே இருக்கிறது என்பது தெரியாது. இது தெரியுமா முக்கியம்? இந்த பாட்டுக்கு கீழே இயற்றியவர் வைரமுத்து என்ற முத்திரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே எல்லா பாட்டையும் ஒரே நிலையில் எழுதுகிறோம். யாருக்கு தெரியுமா நல்ல பாட்டு வரும்? எவன் ஒருவன் ரசிக்கிறானோ அவனுக்கு நல்ல பாட்டு வரும். தங்கர் பச்சான் ரசிப்பார் பயங்கரமா. பயப்பான ரசிப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச ரசிப்பு இல்லை. அவர் களவாடிய பொழுதுகளில் எழுதுகிற பாட்டெல்லாம் அவர் கொண்டாடி தீர்த்துருவார். இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோடைகள் வழிபட, ஏழைகள் வழிவிட, எழுந்த மாவீரன் நீயேதான். இந்த பாட்டு வரிகள்லாம் பார்த்துட்டு இந்த தமிழில் இது அராக அடிகள்னு பேர். இந்த தனனன 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 தனனன, இது அராக அடிகள்னு பேர் தமிழில். சிலப்பதிகாரத்தில் அந்த வரிகள் அடிக்கடி வரும், காணல் வரியில் வரும். இந்த சந்தத்தில் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று எழுதினேன். நான் நினைத்தது பலித்தது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பட்டாம்பூச்சி பாட்டில் 2வது சரணத்தை நீங்கள் கவனிக்கணும். அந்த பெண் சொல்கிறா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, மாணிக்கம் இல்லை, மணிவைரம் ஏதும் இல்லை, கட்டழக தவிர என் காணிக்க ஏதும் இல்லை. டௌரி கொடுக்க முடியாது உங்களுக்கு. நான் என் டௌரி என் அழகை தவிர ஒன்றும் இல்லை. அதை விட பெருசு, அழகை விட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தரக்கூடிய உயர்ந்தபட்ச பரிசு என்ன தெரியுமா தோழர்களே? வைரமுத்து படையாண்ட மாவீரா படத்தில் வெளியீட்டு விழாவில் இப்படி சொன்னான் என்று சொல்லுங்கள், எங்கள் தாய்க்குலம் புலகாங்கிதமடையும். நான் சொல்றேன், நான் உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன். பொன்னல்ல, பொருள் அல்ல, மாணிக்கம் அல்ல, வைரம் அல்ல, பிக்ஸட் டெபாசிட் அல்ல, நிலம் அல்ல. உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன், என் கற்பு. அதுக்கு இணையா வேறொன்று இருக்க முடியுமா? ஒரு பெண் கற்போடு உள்ளே வருகிறாளே, தன்னுடைய திண்மையோடு உள்ளே வருகிறாளே, சொல் திறம்பாத தன்மையோடு உள்ளே வருகிறாளே, அதற்கு இணையான ஒரு பரிசு பொருள் உண்டா? இவ சொல்றா, எனக்கு எதுவும் இல்லை, கட்டழகை தவிர எனக்கு காணிக்க ஏதும் இல்லை. அதுக்கு இவரு,
இவர் பொம்பளை ஏமாத்துறது தானே வாழ்க்கை. இவர் சொல்கிறாரு, என்னடி இப்படி சொல்லிட்ட நீ, மாணிக்கம் மேனியடி, உனக்கு மாணிக்கம் இல்லையா, மாணிக்கம் மேனியடி மணிமுத்து பற்களடி உள்ரவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன் போதுமடி. இப்படி ஒருத்தர் 2 பேர் கைதட்டுறீங்கல்ல, இதுக்குத்தான் நாங்கள் பாடுபடுறது. இவ்வளவு பாடுபடுவது, வரிகளை மாற்ற வேணான்னு சொல்றது, ஏய் சவுண்டை குறைப்பான்னு சொல்றது, ஏய் ஆடியோ பார்த்துக்கப்பான்னு சொல்றது, சவுண்ட் இன்ஜினியரை தனியாக கூப்பிட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் பார்த்துக்க பிரதர் சொல்றது, இந்த ஒரு கைதட்டலுக்காகத்தான். எனக்கு வேற ஒன்றும் வேணாம், உன் மாணிக்கம் உன் மேனி மணிமுத்து உன் பற்கள், வேற எனக்கு என்ன வேணும், தேன் வச்சிருக்க நீங்க, தேன் இருக்கு, அது போதும். அது என்ன தேன், உள்ரவிக்கை ஊறி வரும் உப்பு தேன். வேர்வைக்கு வைரமுத்து வைத்த இன்னொரு கவிதை பெயர் உப்பு தேன். இப்படியெல்லாம் எங்கேயாவது தெளிச்சிட்டு போவோம். கண்டுபிடித்து ரசித்தால் அவன்தான் கடவுள். இப்படி நிறைய இருக்கு. கௌதமன், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வழக்கமான விஷயம் இதுதான். என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது என்ன தெரியுமா, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள் அல்ல, வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் என் வாழ்த்து. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது நீங்கள் பேசியதை வைத்து நான் அனுமானத்துக்கு ஒன்று வந்தேன், அதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் என்று நீங்கள் சின்ன வட்டத்துக்குள் சிக்க வைக்காமல், அவர் ஒரு சமூகத்துக்கான தலைவன், எல்லா சமூகத்துக்குமான தலைவன். ஒடுக்கப்படுவது எங்கு இல்லை, எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. போராட்டம் எங்கு இல்லை, எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. அப்புறம் ரத்தம் எங்கு யாருக்கு சிந்தப்படவில்லை, எல்லா சமூகத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் ரத்தம் எங்கு விழுந்தாலும், கண்ணீர் எங்கு விழுந்தாலும், போராட்டம் எங்கு இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுவதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுங்கள். எங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர், எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம், எங்கள் அவலம் உங்கள் அவலம். உங்கள் அவலத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் ஒரு மனிதன் போராடி மாய்ந்திருக்கிறான், வென்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள். இந்த படத்தின் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதைத்தான் நான் பெருமையாக கருதுவேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அயற்சியோடு இருக்குங்க. அங்கே யார் தம்பி பேசிட்டே இருக்குங்க, அந்த கேமராவெலாம் அதுக்கு பதிவாகும்ல, இங்கே பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறீங்க, அப்போ அதெல்லாம் அந்த கேமராவில் பதிவாகும்ல, ஆகாது அப்படியா? சரி சரி சரி, உங்களுக்கு நன்றி. முதல்ல நான் ஊடகத்துறை முன்பு இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படுது. கௌதமனுக்கு நீங்களாம் உதவணும். அந்த இடத்துக்கு வந்தது அதுக்காக தான், ஒரு பணம் பண்ணுறதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும், நம்ம புகழ் பெறணும்னு வராங்க. அப்படி திரைத்துறைக்கு வந்தது இல்லை கௌதமன். கௌதமன் ஒரு தமிழனாக இருக்கிறதால தான் அவன் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கான். இங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும், அடக்குமுறையாகட்டும், வன்முறையாகட்டும், மொழிக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன். தமிழ்னாலே அமைதியாக எடுத்து பாருங்க, ஏன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே ஒடுக்கப்படுறது தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க.
அவங்க தான் வந்து இலக்கிய மங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை. எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுனா இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை இலக்கியத்தை கற்றுக்கிறது, அவனுடைய வரலாற்றை கற்றுக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நடக்கும். இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள், தமிழ் குடிகள். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. யார் விமர்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான். தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள். இந்த காணொலியை சும்மா அப்படி கையடக்கு பேசியில் பார்க்குறது, இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோடவும் வெறுப்போடு பார்க்குறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். இந்த 24 மணி நேரம் அது வந்து ஒரு வெறியோடு இயங்கிக்கிட்டே இருக்கு. எவனா ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தினுடைய தேவையாக இருக்குது. அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிறல ஃபாலோ பண்ணுறாங்கிற பேரில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான். இவனெல்லாம் வந்து எவனும் வந்து சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான். எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையாக தாக்குவான். இவங்களாம் தாக்குறவங்க யாருன்னா இன்றைக்கி இந்த கட்சிகளினுடைய கொத்தடிமைகளாக, கைக்கூலிகளாக ஒரு பதிவுக்கு 200 ரூபா வாங்குகிற ஆட்களாக இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் இன்றைக்கி கட்டமைக்கப்படுது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு காரியத்தை அதை முடக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டப்படுது. இன்றைக்கு வந்து பெரிய தொழில் எது தெரியுமா? சமூக ஊடகங்களில் எங்கிறது தான். ஊடகங்களாக இருந்த வரைக்கும் இங்கே சிக்கல் இல்லை. இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகளால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கைக்குள்ளே, அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. காசு கொடுக்குறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும், எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு. அப்படி அடுத்த கட்டத்தில் நல்ல வேளை சமூக ஊடகங்கள் வந்தது. அதாவது ஒரு 10 பத்திரிகைகள், 5 தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடகங்கள்னு ஒன்று வந்துச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம், அவன் எதை பற்றியும் பேசலான்னு வந்துச்சு. அதன் மூலமாக நல்லது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி எல்லாரும் டாக்டர் தான். வாட்ஸ்அப்பில் டாக்டரு, யூடியூப்பில் டாக்டரு. நீங்கள் எதை பற்றி பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுக்கு இடையில் தான் இந்த உண்மையான செய்திகள் படாத பாடுபடுது. எப்படி வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும், இந்த மக்களாட்சியின் மூலமாக உள்ளே போய் தேர்தல் அரசியலுக்குள்ளே இருந்து தான் செய்யணும்னு வர்ற ஒருத்தன் உள்ளே வந்தான்னா அவனை
தாக்குதல் பண்ணியே காலி பண்ணிடுவாங்க. அது செய்ய முடியாது. அது செய்கிறதெல்லாம் யாருன்னா இந்த 200 ரூபா கேஸ் தான் எல்லாம். தவிர அந்தந்த கட்சி அவங்கள அப்படி சிந்திக்க விடாமல் பண்ணி வச்சிருக்கு. எது சொன்னாலும் வந்து பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளேருந்து வரணும்ல, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும்ல, வரலன்னா யாருக்கு நட்டம்? அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா இங்கே வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற, எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கேயே கை தொடச்சிட்டு வரீங்களோ, அடுத்து உங்களுக்கு தெரியாது. அது அடுத்த வேலை வந்துடும், என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு. அதில் தான் உங்களோட நேரத்தை தொலைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட நடிகர்கள், இயக்குநர்கள், இவங்க தான் வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. அண்ணன் ஒன்று சொல்லுவார்னு நினச்சேன், அது வேற எங்கேயோ ஓட்டார். இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட, கதாசிரியர்களோட, எல்லாரோட துணையோட உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வி அடையுது அப்படின்றது காரணம் என்னன்னா, மக்கள் வந்து பார்க்காதால இல்லை, அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான். அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாததுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். அது காரணம் என்னன்னா, நடிகர்கள் தான். நடிகர்கள்னால் என்னென்னா, ஒரு 4-5 நடிகர்கள் 8 நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற படம் தான் அங்கே படம் வரும். இப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. கதையெல்லாம் தேவை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க. எதுக்கு கேமராவை தூக்கிட்டு ஓடுறீங்க? காலையில் 3 மணிக்கு காட்சி போடுறீங்க, அந்த சினிமாவை போய் காட்டுக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க. ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துறீங்களா? நீங்கள் அவங்களுக்கு கருத்து கேட்டுருக்கீங்களா? அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள்? அது 500 கோடி வசூல் பண்ணும். இன்றைக்கி உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா, இல்லை இந்த படம் 400 கோடி வருங்க. எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார்? அதுக்கிடையில் படையாண்ட மாவீரா என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள். மாவீரன் குரு அவரோடெல்லாம் நாங்கள் பழகிருக்கோம். அரசியல்வாதியாக இல்லை, ஒரு தமிழ்னாக மிக இளைய மனதுடைய ஒருத்தர். இந்த 91ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 92 தெரியல. சுரேஷ் காமாட்சியில் வேலை பார்த்துங்க, மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல. அவர் அவ்வளோ ஆண்டு 35-38 ஆண்டுகள் நினைக்கிறேன். அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளராக. தமிழில் மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரினுடைய தலைவரை பற்றி தான் பேசுது. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட, தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும். யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல், வன்முறை, தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது. அது யாராவது காயப்பிடிச்ச அந்த படம் கோயம்புத்தூரில் 120ஆம் நாள் நான் பாடத்தான் அந்த படம். ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன். எனக்கு படம் போய் எனக்கு பார்க்கவும் நேரம் இல்லை. அப்போல்லாம் ஒரு 2 படம் 3 படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கிட பார்க்குறீங்க. அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒடிக்கிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால்
மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னொடனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் கௌதமன். அதை கொண்டு போக நீங்கள் தவறுற மாதிரி எனக்கு தெரியுது. தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை, இது சரியாக போய் சேரணும். ஏன்னா காலம் மிக குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு படம் அதான் சொன்னேன்லங்க, ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும், அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும், உங்களை எந்த வகையிலாவது சிந்திக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் படைப்பு. அப்படி ஒரு படைப்பாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பேசுனதை பார்த்தா வைரமுத்து வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார், எல்லாம் அது அதோடது. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை நான், ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சுல, நான் கேட்டேன்ல, இந்த தமிழை அப்படியே அப்படி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இதில் வந்து பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எழுதியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இருக்கார், எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞன். அப்புறம் பாருங்கள், இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்படாத மக்களுக்கு அவசியமில்லாத படங்களில் தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக. இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் எல்லாரும் இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி படம் இப்படி படம் அது செய்வாங்க, என்னென்னமோ நடக்கும். அது திட்டமிட்டு நடக்குது. இங்கே யாருக்குள்ளே எந்த ஒரு விரோதமும் கிடையாது. குருவுடைய அரசியல் என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா, இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துகிற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம்தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடித்து அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த படத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் மேடையிலே. அதுக்காக இவங்க வரல. ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அது மக்கள்கிட்ட போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாள் நான். அது எதுக்கு ஓடணும்? அது தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறது, அவன் எப்படி நடிக்கிறான்னு பாருங்கள் முதல்ல, அப்புறம் பெரிய ஆளாக வரட்டும்னு சொல்கிறாள். அப்படி தான் இருக்கணும் யாரானாலும். கௌதமனுக்கு வந்து இது ஒரு, ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன், எனக்கு நினைவு இருக்குது. இங்கே தான் குமரன் காலனி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. அதில் 4வது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான். அந்த படம் பாதிலே நின்றுச்சு, எடுக்கலை. ஒரு 4 நாள்லேயே நின்று போச்சு. அது 92வா 92? அப்பா எவ்வளோ காலம், 33 வருஷம் ஆண்டா, 35 38 அந்த ஆண்டில் நான் பார்க்குறேன் ஒரு பையன், நான் வந்து உளுந்து கதறான், நடித்து காட்டுறான் பயங்கர. இப்போ என்ன 15-16 வயசு தான் இருக்கும். அது அவனுக்கு இருந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான், அதை நடிக்கிறான், வாய்ப்புக்கே இது பண்ணி காட்டுறான். அது ஓரமாக நிற்கிறான். யார்ரா அந்த பையன் என்னடான்னு பார்த்தேன். நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன். அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன். கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன்.
அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார். இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்தியலோட எது வந்தாலும் நான் அதை தான் செய்வேன்றவங்க வேறு, காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு. கௌதமன் அப்படிலாம் இல்லை. அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள். அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு பெரிய ஒரு தொண்டர். அவரோட பெரிய தோழர் அவங்க அப்பா. கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான். அதுதான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை. முதல்ல இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா, இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. படத்தை பாருங்கள், சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுங்கள். அது சிக்கலே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஒரு படம் வருது, அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அதை எதிர்க்கிற ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல, அது கூடாது. அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன். இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது. தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ என் படம் ஒன்று, என் பையன் நடித்தான், பேரன்பும் பெருங்கோபம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்த மிக முக்கியமான ஒரு படம். எவ்வளோ முக்கியமான ஒரு சினிமா அது. அது யாராவது அதை பாராட்டினாங்களா? அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக, உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது. அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அது யாருமே பேசலை. யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த சினிமா வச்சு வேற என்ன பிழைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது. இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த, அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை. அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். இந்த படைப்பை செய்யும்போது, கதை எழுதும்போது கௌதமன் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனராக நான் முடிவு பண்ணேன், 100%. ஆனால் பொருளாதாரமாக போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட, அண்ணே ஒரு விஜய் சேதுபதி பேர் நடித்தா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், கிடைச்சா எடுக்கலாம், உண்மையிலே கிடைச்சா எடுக்கலான்னு நினச்சேன். நான் யாரையும் தப்பு, இன்னும் 2-3 ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமாக எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை. ஆனால் நானே நடிக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்தது. சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்களே நாயகனாக நடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்தது தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பற்றியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுலேயும் நீங்கள் தான் வந்து ஹீரோவாக நடிப்பீங்களா? நடித்தா பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்ப்போம் சார். அப்போ அதுதான் நடக்கும். ஓகே சார். அப்போ இன்னொரு கேள்வி, இப்போ பிரபாகரன் எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போது இலங்கை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பற்றி சொல்லி ஆகணும். அப்போ உலக அரசியலில், இந்திய அரசியலேருந்து தமிழ்நாட்டு அரசியலேருந்து சொல்லணும். அது வந்து நிறைய, அதுக்கு எப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே. என்னுடைய சந்தன கார்டு பார்த்தீங்களா? திரும்ப பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம், அரசியல்வாதி, ஐஏஎஸ், காவல்துறை உயரதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரித்து சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் இதை பெருமையோடு சொல்ல. என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்று யுத்தம் செய்வேன். என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனிய வைக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய சமாதியிலேயே
என் சந்ததி மட்டும் இல்லை, அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும். அது நான் எடுக்க போகிற வன்னிக்காடுக்கும் அது பொருந்தும். சார் இந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க, நிறைய கமெண்ட்லாம் சொன்னாங்க. நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு, எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா? அது தயாராக இருக்கீங்களா? நான் தயாராக இருக்கேன். அவங்க வரத்துக்கு அவங்க தயாராக இருக்கணும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. சார் வணக்கம் சார். அவரு சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். வசனகர்த்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பற்றி பேசினார். நீண்ட நாளாக வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த மேடையிலையும் அவர் வந்து பேசின மாதிரியே தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளாக அது போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்கள் மேடையிலையும் வந்து வசனகர்த்தா அதை சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ண? இல்ல சார், நீங்க தான் படம் எடுத்துறீங்க. என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட இல்ல என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட வசனகர்த்தா பேசுறீங்க. என்ன கேளுங்க. இல்ல சார், அத உங்கள்ட்ட நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஊடக சகோதரர்கள் சொல்றாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது, சொல்றது நியாயமும் இல்ல. ரெண்டாவது அது இதுக்கான இடம் இல்ல. என்னகிட்ட கேளுங்க. சரி சார், உங்க படம் இரு வேணாம். இல்ல இருட்டா அவரு பால இல்ல சார், இல்ல வேணாம் இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல நண்பா, அவர் வந்து பேசும்போது இதே மேடையில தான். இல்ல அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது இது? இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாளா ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையா இல்ல. நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறேன். அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? அடுத்த மேட்டர் போலாம் சார். அடுத்தது இது வந்து கயத்தார் பகுதியில் நடந்தது. ஜான்பாண்டியன் கட்சிக்காரங்களை வெட்டினாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் அதை விட்டுருங்க. மரவனை வெட்டு, மரத்திய கட்டுங்கள் நடந்தது, அதை விட்டுருங்க. இப்போ வந்து தமிழரசன் கதை எடுக்கிறீங்கன்னாக்க உண்மையிலேயே அப்படியே, ஏன்னா உங்க அப்பா வந்து தமிழரசன் கூட பழகினவர். அப்போ முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா? பொன்பரப்பி சம்பவத்துலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா? அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். நான் சொல்றது இல்லை, அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பிய அந்த வங்கி வாசல்ல, அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்துல நீங்க எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடிச்சு அவரை சிதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ, கொல்லும்போது அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர். ஆனா காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது. தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடிச்சதோட மட்டும் இல்ல, காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடிச்சதோட மட்டும் இல்ல, அவர் தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடிச்சு கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள், அதிகார வர்க்கம், காவல்துறை, அவர்களோடு நின்ன கயவர்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களும் சேர்ந்து அடிச்சு கொன்னுருச்சுன்னு அன்றைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது, சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது. இவங்க எல்லாரும் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. தமிழரசனை அடிச்சு கொல்லப்பட்ட இடம் அந்த இடம். அந்த மக்கள் சொல்றாங்க, ஒரு மாவீரன், மகத்தான ஒரு தமிழன், இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவன அவனுக்கு ஒரு ரூபாய், குளம் நிறைய தழும்பி தண்ணி நிற்கும் போது ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாகடிக்கப்பட்ட நாங்க, எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்கிட்ட அந்த இடத்துல சொல்றாங்க. நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்க தொட்டி. திரும்பி பார்க்குறேன், என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த வரலாறு கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை சிலிர்க்க வச்சிருக்கோம். இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினம் மட்டும் இல்லை, மனித குலமே பார்த்திராத ஒரு தரிசனம் வரும், அப்படியே வரும். அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன். அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க அது வரும். அண்ணா அப்புறம் வந்து காடுகட்டி குரு ஐயா வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டுனே இருப்பார். அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை. அவர் கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காரு, தெளிவுபடுத்தலை. இந்த படத்தில் தெளிவுபடுத்திருக்கலாம். இன்னொன்று, நம்ம தம்பியை வந்து ஏன்
ஃபஸ்ட்டு படத்துலேயே போராளியாக காட்டினேன், ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேறு லெவலில் ஹீரோ ஏற்றுன்னு போகலாம். நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்றுன்னு வந்தீங்க? அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம், நீங்கள் பாருங்கள், எந்த கொடியிலனாலும் நீங்கள் புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்கள், இங்கே எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சுருக்கிற கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும். மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம். இவங்க ஒரு போர்க்குடி, வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க, அதனால தான் படையாட்சி. அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது, அது சோழர்கால கொடியிலையும் இருக்கும். அப்போ அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜேந்திர சோழன். அப்போ அதில் அவர் ஊர் இருக்குல்ல, படைநிலை காடு வெட்டி, காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம், அதான் படைநிலை காடு வெட்டி. அப்போ அந்த மண்ணில் இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமாக தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்தில் அது போடப்பட்டது. இதெல்லாம் இவ்வளோ விளக்கமெல்லாம் நான் படத்தில் சொல்லலை. ஏன்னா படத்தில் சொல்கிறதுங்கிறது, ஒன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நில்லுங்கடா, இல்லாட்டினா உங்களுடைய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடயம் வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடும். இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும். அதுக்குள்ளே நீங்கள் விழிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பு. சார் கேட்குறா சார், இன்றைய காலகட்டங்களை வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க, ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி 2K கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார், இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூவியை வந்து எப்படி அந்த 2K கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? என் படைப்பு உங்களை பாதிச்சுதா? இல்லை, நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு துளி அதுக்கு தான் முன்னோட்டம், அது உங்களை பாதிச்சுதா? இருந்துச்சு சார். அப்போ உங்கள் வேலை என்ன வேலை? உங்கள் வேலை என்ன வேலை? என் படம் எடுத்துருக்க இருங்க, உங்கள் வேலை எடுத்துகிட்டு போகிற வேலை. இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும்னா, ஒரு உணர்வை உருவாக்கியிருக்கும்னா, இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை, உங்களோட வேலையும். அதை நீங்கள் செய்யணும், சரியா? அப்படி செஞ்சாலே நீங்கள் 19 வயசு 25 வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை, சொல்லிக்கலாம் எடுக்கலாம். சரி, எல்லா படமும் 20-25 வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா? அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா? உச்ச நடிகர் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா? எல்லாமே 50-55 வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க. உணர்வு தான் தாக்கணும். இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிர்ப்பு 20 வயசுக்காரனுக்கு ஏற்படும். அதுக்கு உச்ச நடிகன் தான் நடிக்கணும், அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த புள்ள பிறக்குமா, பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா, அது கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆனால் புள்ள பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது. நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும், கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும். உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, படம் பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் நம்பி எடுத்தீங்க? அதாவது நான் ஒன்று சொல்லிவிடுறேன், நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல. என்னை அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது அவர் தான். சரி, இப்போ கேள்வி என்ன கேள்வி? எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க? நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு பொருளை, கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும், கொண்டாடும்படியாக செய்யணும். நீங்கள் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான். ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை மட்டுமே நம்ம போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை? நீங்கள் அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது. நீங்கள் காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா, திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான்? இத்தனை நூற்றாண்டா, 200 நூற்றாண்டு, 2000 வருஷமாக எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான்? நீங்கள் சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போயிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறவும் நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலையும் தான். நன்றி சார். உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இங்கே சார், லாஸ்ட்டில் இங்கே இருக்கேன் சார். காடுவெட்டி குரு இருக்கார்ல, அவங்க ஃபேமிலி வந்து
அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க. அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா? அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறதா சொல்லுவீங்க, இதில் காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவரே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க. அதை இதில் காமிச்சிருக்கீங்களா? ஒரு விடயம் என்னன்னா, நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன், கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை. இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமிர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன். அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, அது அவரவர்களுடைய உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறவன். அதனால் என்னுடைய பணி, என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பு எடுத்திருக்கேன். சார், தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை. 100 வருஷ சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருக்கு. சமீப காலமாக கர்ணன் வருது, அசுரன் வருது, திரௌபதினு வருது, படையாண்ட மாவீரன் வருது. இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துவதா? மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ, அவங்க படைப்பு சொல்லுதோ, ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா? இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தீங்க, என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க, பாடலை பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா? சரி, அப்படி சொன்னா இல்லை இல்லை அப்படி இருங்க, அப்படி சொன்னா இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார். ஏங்க உங்கள் அப்பா, நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பாவோ தப்பு செஞ்சுருப்பார், நீங்கள் அதை வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா? ஒரு சமூகத்தை பற்றி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை. நீங்கள் இருங்க, காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க இப்போ நான் கேட்குறேன், ஒரு விஷயம் கேட்குறேன். நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பாக சொன்னேன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன். அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. நான் கேட்கிறேன், சரி 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 என்ன மற்ற ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, அவர் பேசட்டும். ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க, அது எப்படிங்க? அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன், நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்திருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி சரி, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது. பின்ன என்ன? உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. இருக்கட்டும், கேட்கட்டும். இப்ப என்ன கேட்டீங்க? இருங்க, அதாவது 2 பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி.
2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது. அப்படியா? முடிஞ்சா 2 பேரையும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. முயற்சி செய்யலாம். ஓகே, ரைட், நன்றிகள்.